வணக்கம். நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்கள் பெரியவர், ஆன்மீகவாதி, பிள்ளைமார் சமூகத்தினுடைய ஆன்மீக பிரதிநிதி. கடந்த காலத்தில் இவருக்கு முன் ஒரு ஆன்மீகவாதி மதுரை ஆதீனமாக இருந்தார். அவர் ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அந்த ஆதீனத்தினுடைய மரியாதையை குறைத்தவர். அவர் ஜெயலலிதாவினுடைய விசிறியாகவே மாறியவர். அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள், தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று. காங்கிரஸ்காரன் நம்முடைய தமிழன் கொல்வதற்கு காரணமாக இருந்தானா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை ஆதரவாளர்கள், விடுதலை புலிகள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவு நம்முடைய ஈழத் தமிழர்கள் கொள்வதற்கு காரணமாக இருந்தார்களா என்பதனை மதுரை ஆதீனம் சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறேன், இங்கு தமிழ்நாட்டில் இருந்த திராவிட கட்சிகள், தேச துரோகிகள் எம்ஜிஆர் மூலியமாக பல கோடி, 5 கோடிக்கு மேலே பணத்தை கொடுத்து பிரபாகரனை வளர்த்தவர் எம்ஜிஆர். அதற்கு உடந்தையாக இருந்தவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள். கருணாநிதியிலிருந்து, நெடுமாறிலிருந்து, வைகோவிலிருந்து அனைத்து தேச துரோகிகளும் அவர்களை புத்திமதி சொல்லி ஆன்மீக வழியாக சாத்விகம் முறையில் நாம் சிவில் நம்முடைய தனி மாநிலம் வாங்க வேண்டும் என்று உணர்த்தாமல் துப்பாக்கி ஏந்த வைத்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த திராவிட கட்சிகள் என்பதனை ஆதீனம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதீனத்துக்கு நான் கேட்கிறேன், 80 தலைவர்கள், தமிழ் தலைவர்களை கொன்றது யார்? பிரபாகரன் தானே கொன்றான். நம்முடைய அமிர்தலிங்கத்தை கொன்றது யார்? நம்முடைய செல்வ விநாயகத்தினுடைய தமிழனுடைய தலைவனாக இருந்த செல்வ விநாயகம், அவருடைய மகன், அவரை கொன்றது யார்? இதே விடுதலை புலிகள் தானே. மாத்தையாவை கொன்றது யார்? நம்முடைய உமாசங்கரனை கொன்றது யார்? நம்முடைய செல்வானுடைய அண்ணன் சீரி சபாராத்திரத்தை கொண்டது யார்? பத்மநாபாவை 18 பேரை கொண்டது யார்? மொத்தம் 80 பேரை கொன்று இருக்கிறான். யார்? பிரபாகரன். அதுக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் யார்? பணம் கொடுத்தவர்கள் யார்? துப்பாக்கி வாங்கி கொடுத்தவர்கள் யார்? இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த தமிழனை கொள்வதற்கு காரணமாக இருந்த 80 தலைவரை கொன்று இருக்கிறான். என்ன பதில் சொல்லுகிறார் மதுரை ஆதீனம்? இந்த நாட்டிலே 1.5 லட்சம் பேர், 1.25 லட்சம் பேர் தமிழர்கள் லங்கையிலே முல்லைக்காவாயிலே இறந்து இருக்கிறார்களே, அதற்கு யார் காரணம்? இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரனா அல்லது விடுதலை புலி ஆதரித்த மதுரை ஆதீனம் போன்றவர்களா என்பதனை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கே கருணாகரனை கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் யார்? அதிலத்தின் முதலியும் பிரபாகரனும் சேர்ந்து பேசியது என்ன? 1600 பேர் நம்முடைய அமைதிப்படையாக அமைத்து சிவில் உரிமைக்காக தனி மாநிலம் வாங்கி கொடுத்து தமிழனை தனி மாநில ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக 13வது அரசியல் சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கட்டுப்படாமல் பிரபாகரன் இருந்ததனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு யார் செய்தது? நம் இந்திய இராணுவம், உலகத்திலே பெரிய இராணுவம், லங்கைக்கு சென்று அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்தது. எவ்வளோ பேர் நம்முடைய விடுதலை புலிகளும் சிங்கள இராணுவம் ஒன்று சேர்ந்து 1600 பேரை கொன்றார்கள். 4000 பேர் அடிபட்டார்கள். யார் தெரியுமா? மதுரை ஆதீனத்துக்கு அதை வரவேற்றாரா கருணாநிதி? இராணுவத்தை வரவேற்றாரா? கருணாநிதியும் எம்ஜிஆரும் செய்த சதி என்ன? இந்திரா காந்தி செய்த சதி என்ன? அதற்கு பலி கொடுத்தது யார்? இந்தியாவிலே தமிழை நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாது இருக்கிற காலத்தில் ராஜீவ்காந்தி தான் விமானத்திலே கொண்டு சென்று
அத்துமீறி விமானத்திலே பொட்டலங்களை கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றினார். அந்த தீர்மானத்தை சிவில் தீர்மானத்தை பேசுவதற்கு செல்லும்போது சிங்கள இராணுவன் ராஜீவ்காந்தியை மட்டையை திருப்பி அடித்த போது அவன் குறைந்து ராஜீவ்காந்தி குனிந்து உயிர் தப்பினார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் உடந்தையாக தானே நீங்கள் இருந்தீர்கள். இங்கே பேட்டரி கொடுத்தவன், ராஜீவ்காந்திக்கு பைப்பு குண்டு செய்து கொடுத்தவன், அவனெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறான். கருணாநிதி என்ன செய்தார்? 161வது சட்டத்தை பயன்படுத்தி நன்னடத்தை விதியிலே அங்கே விடுதலை புலிகளை தமிழ்நாட்டில் இருந்த ஆட்களை விடுதலை செய்வதற்கு வழிவகுத்தவர் கருணாநிதி. நம்முடைய பத்மநாபா கொலை 18 பேர் சாகடித்த போது டிஆர் பாலு நானும் எங்களுக்கு ஜனதா கட்சியினுடைய சார்பிலே நான் அங்கே ராஜாஜி ஹாலிலே இருந்து 18 பிணங்கள் மூடி வைக்கப்பட்டது. இரங்கற் கூட்டத்திலே கலந்து கொண்டோம். அந்த பத்மநாபாவை கொன்றது யார்? 80 தலைவர்கள் கொண்டவர்கள் யார்? அந்த தமிழனை கொன்றது யார்? கருணாவை கொள்வதற்கு முயற்சி கருணாவை கொள்வதற்கு முயற்சி எடுத்தது யார்? அவன் தானே திருப்பி உங்களை அடித்தான். அந்த கருணாகரன் தானே உங்களை பிரபாகரனை சாகடித்தான். அவன் தானே காட்டி கொடுத்தான். தமிழன் தானே அங்கேருந்து காட்டி கொடுத்தான். காங்கிரஸ்காரனாக காட்டி கொடுத்தான். மதுரை ஆதனம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். அந்த பிள்ளைமார்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறீர்கள். கடந்த ஆதீனம் மதுரை ஆதீனமாக நீங்கள் செயல்படக்கூடாது. நாங்கள் சொல்வது என்ன? தமிழை வளர்ச்சி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். அந்த ஒழுக்கத்தை உருவாக்குங்கள். இளைஞர்களுக்கு மத்தியிலே குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கட்டி கொடுங்கள். நீதி போதனையை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய ஆதீனத்திலே பல நர்சரிகளை உருவாக்கி தமிழை வளர்ச்சி அடைய செய்வதற்கு வழி செய்யுங்கள். எல்லா ஆதீனங்களும் திராவிட கட்சிகளிடத்தில் பயந்து கொண்டு இருக்கிறது. மதுரை ஒரு ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், சேலத்தில் இருந்தே சதாசிவம் என்றவர் அந்த திருவாடுதுறை ஆதீனத்துக்கு வந்தார். எல்லாத்தையும் திறந்து விட்டு காவி துணியை கட்டி கொண்டு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். 9 குளங்களையும் சரிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று. அவர் அந்த சதாசிவம் அவர்கள் அந்த குளங்களை சீர்படுத்த செல்லும்போது அன்று இருந்த அதிமுக ஆட்சியும் திமுகனுடைய ஆட்களும் அந்த ஆதீனங்களை சொத்து பூரா மடக்கி வைத்து கொண்டு அந்த 9 குளங்களையும் சீர்படுத்த விடாமல் தடுத்து அவர் காவல்துறைக்கு சென்று மனு கொடுத்த பிறகு இதே திருவாடுதுறை ஆதீனத்தில் சென்று அந்த திராவிட கட்சிகள் அந்த திமுக அதிமுக முறையிட்டு அந்த சதாசிவத்தை அந்த பொறுப்பிலிருந்து மாற்றி வெளியெடுத்து வேற ஒரு பொறுப்புக்கு போடும்போது அந்த சதாசிவம் சேலம் சதாசிவம் என்ன செய்தார்? அந்த காவித்துறையிலே அங்கே அந்த திருவாடுதுறை ஆதீனத்திலே கயிட்டி போட்டு விட்டு வெள்ளை துணி போட்டுக்கிட்டு காசிக்கு சென்று விட்டாரா இல்லையா? திருவாடுதுறை ஆதீனம் உள்பட எல்லா ஆதீனங்களும் பயப்படுகிறதா இல்லையா என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரை ஆதீனம் அவர்கள் காங்கிரஸ்காரன் என்னையுமே தேசியவாதி, அவன் யாரையும் சாகடிக்க விரும்ப மாட்டான். ஆனால் சாகடித்தது திராவிட கட்சிகளும் திமுக அதிமுக சார்ந்தவர்களும் விடுதலை புலிகளும் பிரபாகரனும் அவர்கள் தான் சாக்கடித்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுப்பதற்கு மதுரை ஆதீனம் முயற்சிக்கு செய்கிறாரா? இந்திய அரசாங்கம், இந்திய புலனாய்த்துறை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் மதுரை ஆதீனத்தை. பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த மக்களும் அந்த மதுரை ஆதீனத்தை கண்காணிக்க வேண்டும். எல்லா ஆதீனங்களும் ஆன்மீகத்தை மக்களுக்கு புகுத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தமிழை வளர்ச்சி அடைவதற்கு செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.